ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி பசு வெண்ணெயை வச்சு நம்ம நெய் காய்ச்ச போகிறோம். நெய் காய்ச்சது எப்படின்னு போட்டு காமிக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுக்கிடணும், கடாயை வச்சுக்கிடணும். கடாயை நல்லா காஞ்ச உடனே வெண்ணெயை போட்டு இப்போ நம்ம வெண்ணெயை போடணும். பாவு நெய் நல்லா உருகி வருது, வெண்ணெய் உருகி வந்து நெய்யாக வருது. கூட முருங்கை இலை கொஞ்சம் போடணும், போட்டு தான் நம்ம நெய்யை காய்ச்சணும். போட்டு நல்ல நெய், வெண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல நெய் மனம் சூப்பராக மணக்கு, நல்ல மணமாக இருக்குது. பசுமாட்டு நெய் சூப்பராக இருக்குது மனம். அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பவுலில் மாற்றிடணும். அம்மா செஞ்ச நெய் இது, அம்மா செஞ்ச நெய். இதை குழந்தைகளுக்கு சாம்பார் சாதத்துலேயோ இல்லைனாக்கா பருப்பு சாதத்துலேயோ இட்லிலேயோ தோசையிலையோ எள்ளுப்பொடியிலையோ எதுலனாலும் தொட்டு ஊட்டினா பாப்பாவுக்கு ரொம்ப சத்துள்ளதாக இருக்கும். நெய் சத்துள்ள பொருளாக இருக்கும். தேங்க்யூ. அம்மாவுக்கு ஆதரவு கொடுங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.